அப்படிங்கிறத தாண்டி பியூட்டி கிளினிக். அங்க அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த திருத்தங்களை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ முறைகள், நம்ம எதிர்பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்கள் அதன் வழியாக செய்யப்படுது. உதவி அளக்காதடா அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. பியூட்டி கிளினிக் செல்வது அப்படிங்கறத ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நோ பியூட்டி கிளினிக் போறத நான் எதிர்க்கிறேன், விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கமா இருக்காங்க. இந்த பக்கத்தில் பியூட்டி கிளினிக் வச்சிருக்கவங்க இருக்கீங்க, டாக்டர்ஸ் இருக்கீங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்கீங்க. பியூட்டி கிளினிக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்கள், அதை ஆதரிப்பவர்களும் இருக்கீங்க. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம அழகை மேம்படுத்தவோ அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சரி செய்து கொள்ளவோ நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். லேசர் ஹேர் ரிமூவ், லேசர் முறை மூலமாக ஹேர் ரிமூவ் பண்ணுறது. எஸ் சார். பாடி ஹேர்ஸ் லைக் செஸ்ட் ஹேர், இது ஸ்கின். நீங்க என்ன பண்ணீங்க சார்? லெக்ல ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகே, கால்ல இருக்கக்கூடிய முடியை வந்து லேசர் மூலமா அகற்றி. எஸ் சார். கண்டாம்பி நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தரமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. ஏன் அது இருந்துட்டு போகுது? ஹேர் இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். முகமே சின்னதா இருக்க அளவு மூஞ்சி முழுக்க தாடி முடியுமா இருக்கிறீங்க சார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வேற என்னென்னலாம் செய்யலாம்? எனக்கு அங்கே பிடிச்ச விஷயம் என்னன்னா லிப் ஃபில்லிங். ஸோ இப்போ நம்ம லிப்ஸ் வந்துட்டு என்னைக்குமே பிங்காக இருக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லிப் எப்பவுமே பிங்கா இருக்க மாதிரியா? ஆமா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எப்பவுமே வந்து பார்க்கல ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் அழகா. ஆமா, அவங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நல்லா இருக்க. கேர்ள்ஸ் மட்டும் பண்றாங்களா, பசங்களும் பண்றாங்க? பசங்களும் பண்றாங்க. எஸ்பெஷலி வந்து ஸ்மோக் பண்றவங்களுக்கு வந்து நிறைய டார்க் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் 3 சிட்டிங்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இப்ப லிப்ஸ்டிக்ல அவ்வளவு ஷேட் இருக்கு, அத போட்டுக்கலாமே, ஏன் அது இதெல்லாம் பண்றாங்க? டெம்பரரி தானே சார். சோ இது வந்து இதனால லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும். இருக்கும். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? இது வந்து வலிக்காதா? வலிக்கும் கண்டிப்பா. வலி எனக்கு இருக்கும். வலிக்காதுங்கற மாதிரியே சொல்றீங்க. இல்ல வலிக்கும். பட் அவங்களோட கன்சர்ன், அவங்களுக்கு அது வேணும்ன்றதுனால நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹார்ட் ஷேப் வந்துரும். ஆமா, லிப் ஃபில்லர்ஸ்லயே பண்ணலாம். ஓ, எத்தனை சிட்டிங் தேவைப்படும் ஜெனரலா அதுக்கு? சிங்கிள் செஷன். சிங்கிள் செஷன். ஆமா. வேற என்ன மாதிரி லிப் கேக்குறாங்க? They'll ask for fuller lips. Fuller lips. Yeah, so they'll ask for fuller lips like. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. They'll fill in with fluids and make it fuller. Thereby, yeah, it கொஞ்சம் விசிபிளா இருக்கும். Yeah, it look fuller and plumpier. தமிழே வரலையே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆக்சுவலி காமனாக வந்து ஹேர் ரிமூவல் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லா காஸ்மெட்டாலஜிஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு நம்ம கிளினிக் போகும்போது. என்ன அதோட மெயின் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஹைஜீன் பர்பஸ்க்காக தான் இதை சொல்கிறது. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா ஆடர்த்தியா பண்ணிடலாம் சார். ஸ்வெட்டிங் உங்களுக்கு நேச்சுரலி கம்மியாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே ஸ்கின்க்கு வந்து ஒரு தனி க்ளோ கிடைக்கும். எனக்கு சாயங்காலம் தூங்கி அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்குடா, கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்ல ப்ளீஸ். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து மைக்ரோ பிளேடிங் அண்ட் வந்து ஃபுல் பாடி ஹேர் லேசர் பண்ணிருக்கேன் சார். ஓகே, மைக்ரோ பிளேடிங்னா என்ன? அப்படின்னா ஆபரேஷனா? ஐப்ரோல வந்து டேட்டோ மாதிரி போடுவாங்க. டெய்லி ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி நம்ம மைக்ரோ பிளேடிங் பண்ணிட்டோம்னா பெர்மனண்டா அது அப்படியே இருக்கும். அப்படியா? அப்படிதான். அது மட்டும் இல்ல, கெமிக்கல் பீல் பண்ணியிருக்கேன். ஏதோ ஃபங்க்ஷன் இல்லை சின்ன பார்ட்டி ஏதாவது போகிறோம் அப்படின்னா அது ஒரு 3 days பிஃபோர் இல்லை 2 days பிஃபோர் பண்ணலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கதை இப்படி போகுதா? நான் லேசர் டோனிங் பண்ணியிருக்கேன் சார். லேசர் டோனிங் பேசிக்கலி நம்ம ஸ்கின் கேர் எவ்வளோ மூஞ்சிக்கு பண்ணுறோமோ அது வந்து பாடிக்கு பண்ணுறது இல்லை. எனக்கு மூஞ்சி ஒரு ஆள் மாதிரி, கை கால் வேற ஆள் மாதிரி, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் கலர் இருந்துச்சு. ஓ அப்படியா? இந்த ட்ரெஸ் போட்டாலும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ எத்தனை செஷன் போயிருக்கீங்க? இப்போ ஒரு செஷன் தான், பட் எனக்கு 4 செஷன் சொல்லியிருக்காங்க. பர் செஷன் 15,000 சார்ஜ் பண்றாங்க. ஓகே, 4 செஷனுக்கு வந்து 60,000 பிளஸ் ஜிஎஸ்டி. பிளஸ் ஜிஎஸ்டி. என் சிஸ்டர் ஒருத்தங்க வந்துட்டு ஜாலைன் வந்து சரி பண்ணிட்டாங்க. அந்த ஜாலைன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஃபேஸ். ஸோ அவங்க பியூட்டி கிளினிக் தான் போயிட்டு லைக் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஜாலைனை வந்துட்டு எல் ஷேப்ல வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. முகத்தையே மாத்திரலாம். அப்போ அப்போஸ்
குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மூக்கு சப்ப மூக்கா இருக்குன்னா நிறைய பேர் ரொம்ப காமனாக வந்து அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? சப்ப முக்க என்ன பண்ணுவாங்கன்னு அது எப்படா முடியும்? ஃபில்லர்ஸ் வந்து போடுறது தான் ஃபில்லர்ஸ் போட்டதுன்னா என்ன செய்வீங்க சார். அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு எங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபில் பண்ணுறது தான் சார். சில பேருக்கு கொஞ்சம் இறங்கி இப்படி வந்திருக்கும், ஸோ அந்த இதில் வந்து ஃபில் பண்ணுறது தான் சார். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பாடியே ஷேப் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாம் சார், நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம பாடியை செதுக்கிறது தான் சார். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. நோஸ் லிஃப்டிங் மாதிரி செஸ்ட்டுக்கும் பண்ணுவாங்க சார். ஓகே. செஸ்ட் லூஸாக இருந்தால் செஸ்ட்டுக்கும் செஸ்ட் லிஃப்டிங் பிரேஸ் லிஃப்டிங் வந்து அது மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஏய், இது வரைக்கும் உங்க அம்மாவை திட்டிருக்கேன், திட்ட வச்சிடாத. எஞ்சி போடா. நல்லா தான் இருக்கு கேட்க, ஏன்னா பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம். ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு, ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. பட் உங்கள் விமர்சனம் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? இது சேஞ்ச் கிடையாது. என்ன மாத்திக்கிறது, என் உடலமைப்பை மாத்திக்கிறது சேஞ்ச் கிடையாது. உங்களை க்ரூம் பண்ணிக்கலாம், ஆனா ஸ்டாண்டர்ட் நோக்கி போறப்ப அங்க எத்திக்கலி மாறலி எல்லாமே அங்க உடைப்படுது. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ நீங்க அப்படி இருக்கலாம். இவங்களுக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு, அதனால வராங்க. அந்த பிடிச்சிருக்கிறது எங்க இருந்து வருது நான் கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஹேர் ரிமூவல் பத்தி ஹைஜீனிக் சொல்லுங்க. ஹைஜீன் அன்ஹைஜீனிக்ன்றது எப்படி வருது? இல்ல இப்போ அன்ஹைஜீன்ங்கிறது வந்து ஒரு டாக்டரா அதை நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா? கிளிக்கிறாள், எந்த ஒரு காரியா இருப்பா? இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், இதனால் நிறைய நோய்கள் இருந்திருக்கலாம். இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிக்கல் ஃபீல்ட் எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆச்சு, அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச அவங்க கேட்கறது என்னன்னா, ஒரு முகத்துல லைட்டா பூனை முடி இருக்கு, கை கால்ல ரோமங்கள் இருக்கு, சரியா? எப்படி அன்ஹைஜீனிக் ஆகும்? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? இது சுகாதாரம். இப்போ ஹேர் அதிகமா இருக்க உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும். ஸ்வெட்டிங் அதிகமாச்சுன்னா சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இந்த இடத்துல இங்க முடி இருக்கணுங்கிறது ஒரு கம்போசிஷன். சில பேருக்கு அது இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அதான் இன்கன்வீனியன்ஸ் நீங்க சொல்றது வரைக்கும் அது உங்க சாய்ஸ். நீ ஏர் யார் ரகபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். முடி இருந்தா அன்ஹைஜீனிக், வேர்க்கும், அது உனக்கு கொண்டு போய் இன்ஃபெக்ஷன்ல விட்டு நீங்க சொல்றது எப்படி சயின்ஸ்? அது எப்போ சொல்லுவோம்னா அதனால பாதிக்கப்படும் போது தான் அந்த கவுன்சிலிங் வரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் உடம்பு இருக்கிற மாதிரியே நான் வச்சு நல்லா தேய்ச்சு குளிச்சு சுத்தமா இருக்கிற என்ன நீங்க அன்ஹைஜீனிக்னு சொல்றது மூலமா என்னத்தை நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ண ட்ரை பண்றீங்க? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. இது அன்ஹைஜீனிக் தான். நீங்க ஒரு பியூட்டிஷியன் மாதிரி பேசுறீங்களா, டாக்டரா பேசுறீங்களான்னு இப்ப எனக்கு தெரியல. நான் ஒரு டாக்டரா பேசுறேன். அப்ப நீங்க டாக்டரா பேசுறீங்கன்னா மத்த டாக்டர்ஸ்டையும் கேட்டு போய். சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி உடம்புல முடி இருந்தா அது ஹைஜீனிக் கிடையாதுன்னு சொல்றத ஒன்லி டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் அப்ரூவ் பண்றீங்க? முதல்ல யாரெல்லாம் டாக்டர்ஸ், இதுல எத்தனை பேர் அப்ரூவ் பண்றீங்க? ஒருத்தரும் அப்ரூவ் பண்ணல. இந்த பரராஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடி வியாபாரம் பண்ணுவியா? எனக்கு 16 வயசுல முத பிம்பிள் வந்தப்ப எங்க அம்மா கிட்ட போய் சொன்னப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, இந்த வயசுல பிம்பிள் வரலைனா தான் பிரச்சனை, போ சரியா போயிடும் எல்லாம் சொன்னாங்க. அப்பாவே சொல்லிட்டாரா? அப்போ என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? எல்லாருக்கும் தான் வரும் போல இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை நார்மலைஸ் ஆச்சு. இந்த மாதிரியான டிஃபரன்சஸை நம்ம நார்மலைஸ் பண்ணணுமா, இல்லை இன்னும் தூரமா அதை விலக்கி கொண்டு போய் இன்ஆக்சசிபிளா அதை வந்து மாத்தி வைக்கணுமா? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இப்ப வரீங்க நீங்க ட்ரீட்மெண்ட், இல்லப்பா மருவுல காமனா எல்லாருக்கும் வருது, இப்படியே நீ போ, நினைச்சு கவலைப்படுற விஷயமே இல்ல, இது சிம்பிள் திங், இதுக்கு எதுக்குப்பா டாக்டர்ட்ட வரேன்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன டாக்டரா நினைப்பீங்களா? தாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். நான் இந்த வீட்ல இருந்தாலும் எல்லாரும் என்கிட்ட வம்பிடுறாங்க, நான் எங்கயாச்சும் எப்படியாச்சும் போய் தொலைறேன். தங்கச்சி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனா அதுதான் சார் சொல்றாங்க, இது வந்து குவைட் நார்மலான விஷயம். பெருவாரியா டெர்மட்டாலஜிஸ்ட் போனீங்கன்னா இதை எடுத்த உடனே கை வைக்க மாட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு போது. பாருங்க எனக்கே இருக்கும் பாரு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியா இருக்கு. சார் எல்லாமே பேஷண்டோட விருப்பம் தான் ஏஸ்தெடிக் பொறுத்த வழி இல்ல மேடம். உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதான் அவங்கள்ட்ட காசு இருக்கு பண்ண சொல்றாங்க, நீங்க பண்ணி விடுறீங்க. அப்படி கிடையாது. They have background னு சொல்றீங்களா? What background is that then? So maybe அவங்க வந்து ஏதாவது சோஷியலா வந்து யாராவது வந்து
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது என் கண் இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, அதனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உன்னோட பாடியை நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு வகையா மார்க்கெட் பண்றாங்க சார். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஒரு விமென் வந்து அவங்களோட உடல் தோற்றத்தை மாற்றுறது எம்பவரிங்கான விஷயம் அப்படின்னு மார்க்கெட் பண்றாங்க. ஆனா உண்மையிலே காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் இல்லங்கிறதே ஊர்ல பாதி பையலுக்கு தெரியாதுங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. காலேஜ் முடிச்சு வர வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஐலைனர் போட தெரியாது. நான் பியூட்டி பார்லர் போனது கிடையாது. மேரேஜ் டைம் மட்டும் போயிட்டு வந்தேன். எப்பயாச்சும் த்ரெட்டிங் பண்ணா அது ரொம்ப ரேர் கேஸ்ல தான். ஓ அப்படியா? விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க மேரேஜ் முன்னாடி நான் பார்லர் போனேன். அது ஒரு வாட்டி தான் நீங்க போயிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க. ஏன் போனீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன்? குட் கொஸ்டின். ஆக்சுவலா வெட்டிங்ல வந்துட்டு இப்படியே போய் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிக்க முடியாது. கரெக்ட். யா, நான் சொல்றேன், உங்க பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நீங்க போறீங்க. ஆமா ஆமா கிரியேட் பண்றோம், மூவிஸ் பாக்குறோம், அதுல பியூட்டின்னு ஒன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆசை வருது. அதுல ஆசைப்பட்டு நான் ஒரு விஷயத்த மாத்திக்கிறேன். அது தப்பான்னு நான் கேக்குறேன். அது தப்பா? பதில் சொல்லிட்டு போங்கன்னு. பணத்தாசை தப்பா சரியா? தப்பு. பணத்தாசை தப்பு, அழகின் ஆசை ஒரு கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணிக்கிறேங்கிறது லாஜிக் இருக்கு. நீங்க ஏன் தினந்தோறும் மேடையில் நிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில இருக்கணும்? எதை நோக்கி நம்ம நகர்றோம்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். மூக்கு சப்பையா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, பிறந்த குழந்தைக்கு ஏன் சார் அதை புடிச்சு விடணும்? ஆயா செஞ்சா ஓகே, ஒரு ஆபீசர் செஞ்சா தப்பா? அதுதான் எனக்கு புரியல. அதுதான் பிரச்சனையே. சின்ன வயசுல மூக்கை இழுத்து விடுறாங்க, வரல. அப்புறம் பார்த்தா மூக்கு சப்பையா இருக்கு. இப்போ அவனுக்கு மூக்கு சப்பையா இருக்கு, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ இவன் ஏன் அதை செஞ்சுக்க கூடாது? பெரியவங்க கேக்குறான்ல சொல்ல. சார், இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமா நாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் நான் சொல்றேன். அப்புறம் இந்த கைத்து கட்டிலு, தென்னை மரம், நிலா, பம்பு செட்டு, பாத்திரங்களுக்கு ஈ பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. நம்ம கையில அம்மா குத்துன தழும்பு இருக்கும் சார். நம்ம ஜெனரேஷன்ல இன்னைக்கும் காமிச்சு சொல்லிட்டு இருப்போம். இத போய் எடுக்கணுங்கிற என்ன அவசியம்? எடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இயற்கைக்கு முரணான எது விஷயத்துக்கு ஏன் இயற்கைக்கு போகணும் முரண்? முதல்ல தடுப்பூசி போட்டது இயற்கைக்கு முரண் இல்லையா? சொல்லுங்க டீச்சர். நம்மெல்லாம் அழகை கொண்டாடாதவங்க தானே, சரிதானே? அழகெல்லாம் ஒரு மேட்டர் நமக்கு கிடையாது தானே? சங்க இலக்கியம் எதை பத்தி பேசுது? தெரியவே தெரியாது சார். அழகை நம்மளை விட யாரும் வர்ணிச்சிருக்கா? அழகுனா பெண்ணின் அழகுல மட்டுமில்ல, மொழியின் அழக, நதியின் அழக, இயற்கையின் அழக, பெண்ணின் அழக, ஆணின் அழக. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வெள்ளையா இருக்கிறது அழகுங்கிற அந்த கருத்தை உடைக்கிறதுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பிரேக் பண்றதுக்கும் ஒரு பெரிய பேச்செல்லாம் இங்க நடந்திருக்கு. இது நவீன வடிவத்தில் ரொம்ப ஈஸியா உள்ள வந்துருச்சு. ஒயிட்னிங், அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு உள்ள வருதுல, அது எப்படி சரின்னு கேட்கிறேன். அந்த வாங்க வெள்ளையாயிருவோம் அப்படின்னு, இது சரியா? ஏன்னா இந்த சிந்தனையை நம்ம உடைச்சிருக்கோம். வந்து தப்பு தான் சார். இப்போ வேர்ட் இல்லம்மா, சிந்தனையே தப்பு.